வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. எங்கள் அம்மாவுக்கு அப்பர் ஃபுட்டில் ப்ராப்ளம், வாக்கிங் கஷ்டமாக இருக்குது, பேலன்ஸ்னால் இது ரொம்ப வேகாக இருக்குங்க. அப்பர் ஃபுட் ப்ராப்ளம்ன்றது டயக்னோஸ் கிடையாது. அதனால் நீங்கள் டயக்னோசிஸ்னு உங்கள் டாக்டரை யாராவது பார்த்து சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் வேணால் சொல்லலாம். அடினோமயோசிஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. அதாவது கர்ப்பப்பை எடுக்கிறது தவிர வேறு ட்ரீட்மெண்ட் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். மெரினா காயில் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏன் இந்த பேரை சொல்கிறேன்னா, நீங்களே போய் வாங்கி போட்டுக்க முடியாது இது, அதனால பேர் சொல்கிறேன். மெரினா காயில்னு ஒன்று இருக்குது. அது சில கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு போடலாம், ஒருத்தருக்கு போடக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் சில மாத்திரை மருந்துகள் கொடுத்து குறையுதான்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருத்தவங்க கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா செகண்ட் ஒப்பீனியன் இன்னொருத்தர்கிட்ட போய் பாருங்கள், விசாரிச்சுட்டு போங்க. இன்னும் ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டியது மெனப்போஸ், அதாவது மாதவிடாய் நின்றுடுதில் ஒரு 52 வயசுக்குள்ளே 3/4 பேருக்கு நின்றுடும். அவங்களுக்கு மெனப்போஸ்க்கு அப்புறம் இந்த அடினோமயோசிஸ் அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா அது ஹார்மோன் டிபெண்ட், ஹார்மோன்னால தான் அது வரும், ஜாஸ்தியாகி அந்த மாதிரி வருது. அது மெனப்போஸ்க்கு அப்புறம் ஹார்மோன்ஸ் குறையிறதுனால இந்த அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வயசை பொறுத்தும் இருக்குது ட்ரீட்மெண்ட். அதனால் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். சிஸ்டோசீல் ரிப்பேர் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு யூரின் லீக் ஆகுது, டாக்டர் பெசரி போட சொல்லியிருக்காங்க. இது யூரோ கைனகாலஜிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் ஃபுல்லாக. பெசரி பற்றி சைடு எஃபெக்ட் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ்க்காக, அதாவது யூட்ரஸ் சிஸ்டோசீல் இல்லை, யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ், அதாவது அடி இறங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆனவங்க பெசரி போட்டு கொஞ்சம் வருஷம் யூட்ரஸ் ரிமூவல் ப்ரொசீஜரை தடுத்துலாம் பார்த்துருக்கேன். அது ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி மாற்றணும். அது டாக்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ பெசரினால் ப்ராப்ளம்னா நீங்கள் உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பெசரினால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க. காலை தூக்கி வைக்கிறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதாவது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டெய்லி காலை 1/2 மணி நேரம் செவுத்து மேலே சாஞ்சு தூக்கி வச்சுப்பேன், அதனால எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இதுவாகிடுச்சுன்னு. 1/2 மணி நேரம் டெய்லி தூக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் ட்ரை பண்ணுறது முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் வேரிகோஸ் வெயின்ஸ் சிவியராக இருக்கவங்களுக்கு கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ், வாஸ்குலர் சர்ஜன் பார்க்கணும். ஆப்ரேஷன் தவிர சில மருந்து மாத்திரைகள் அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது, கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது. பட் ஃபைனல் சர்ஜரி தான். வணக்கம்.